Afternoon children, welcome back to this video. Previous class we completed the problem 1. Yes, that is the average weight of an elephant is given. Then we found out the pressure exerted by 1 foot of an elephant. Yes or no? Okay, listen. Bags with broader straps. You see here children, இந்த ப்ரெஷருக்கு வந்து எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கு, அப்படி தானே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு. பேஜ் நம்பர் 13ல் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கிவன் தர் more number of wheels are provided for a heavy good carrier for decreasing the pressure, thereby increasing the area of contact on the road. More number of wheels are provided for a heavy goods carrier for decreasing the pressure, thereby இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஆன் த ரோட். இதில் இந்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு ஃபார் டிக்ரீஸிங் த ப்ரெஷர், அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் அந்த அழுத்தத்தை குறைக்கவும் அடுத்து அதனுடைய பரப்பை வந்து அதிகரிக்க, இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஆன் த ரோடு, அந்த தொடு பரப்பு இருக்கலாம், அந்த சாலையுடனான தொடு பரப்பை வந்து அதிகரிக்க கனரக சரக்கு வாகனங்கள் பார்த்துருக்கீங்களா, ஹெவி குட்ஸ் கேரியர், அந்த வாகனங்களில் வந்து சக்கரங்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்கும். சரியா, சக்கரங்கள் வந்து வீல்ஸ் வந்து அதிக எண்ணிக்கையில் என்னச்சியும் இருக்கும். ஸோ த மோர் நம்பர் ஆஃப் வீல்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் எ ஹெவி குட்ஸ் கேரியர். ஒய்? ஃபார் டிக்ரீஸிங் த ப்ரெஷர், தென் இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் த கான்டாக்ட் ஆன் த ரோட். ஓகே சில்ட்ரன், இந்த சாலையுடனான அந்த தொடுபரப்பை அதிகரிக்கவும் அதுக்காகத்தான் அதனுடைய வீல்ஸ் வந்து அதிக எண்ணிக்கையில் இருக்குது. சரியா, நெக்ஸ்ட்டு ப்ராடர் ஸ்ட்ராப்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஆன் எ பேக் ஃபார் கிவிங் எ லோயர் ப்ரெஷர் ஆன் த ஷோல்டர் பை ப்ரொவைடிங் எ லார்ஜர் ஏரியா ஆஃப் த கான்டாக்ட் வித் த ஷோல்டர். அதாவது இந்த தோல் மீது செலுத்தும் அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கும் அந்த தொடு பரப்பை வந்து அதிகரிக்கவும் அந்த முதுகில் சுமந்து செல்லும் பைகளில் வந்து அகலமான பட்டைகள் என்ன செய்யப்பட்டிருக்கும், கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா, எதுக்காக அப்படின்னா தோலின் மீது செலுத்தும் அழுத்தத்தை வந்து குறைக்கணும். நம்ம தோல் மீது செலுத்தக்கூடிய அழுத்தம் வந்து குறைவாக இருந்தால் தான் நம்முடைய நம்முடைய தோல் பகுதிகள் என்ன செய்யாது, வலி இருக்காது. அப்போ இந்த அதிக அழுத்தம் அதிகமாக செலுத்தப்படும் போது வலி அதிகமாக இருக்கும். அப்போ அந்த அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்காகவும் அந்த தொடு பரப்பை வந்து அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பைகளில் வந்து இந்த நம்ம முதுகில் சுமந்து செல்கிற அந்த புத்தக பைகளில் வந்து அந்த பட்டைகள், அந்த ஸ்ட்ராப்ஸ் வந்து ரொம்ப அகலமாக என்ன செஞ்சுருக்கோம், கொடுக்கப்பட்டிருக்கும். யூ லுக் அட் திஸ். ஓகே, நவ் யூ see here children, look at page number 14. That do you know, it is very difficult for us to walk on sand, but camels can walk easily on it because they have large padded feet which increase the area of contact with the sandy ground. This reduces the pressure and enables them to walk easily on the sand. இந்த மணலில் வந்து நடக்கிறது வந்து கடினமாக இருக்கும், அப்படி தானே? யூ see here, மணலில் வந்து நடக்கிறது நமக்கு கடினமாக இருக்கும், அப்படி தானே? ஆனால் அந்த camels can walk easily. எப்படி அது வந்து ஈஸியாக வாக் பண்ணுது அப்படின்னா, தே ஹாவ் லார்ஜ் பேடட் ஃபீட், அதனுடைய பாதங்கள் வந்து அகன்றதாக இருக்கும். சரியா, பாதங்கள் வந்து அகன்ற, பிகாஸ் தே ஹாவ் லார்ஜ் பேடட் ஃபீட் விச் இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வித் த சாண்டி கிரவுண்ட். அதனால் அது மணலின் அதிகப்படியான பரப்புடன் என்ன செய்கிறது, தொடர்பு கொள்கிறது. இன்க்ரீஸ் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வித் த சாண்டி கிரவுண்ட் ஸோ தட் reduces the pressure and enables them to walk easily on the sand. Okay children, now look at this. Pressure exerted by air, that is atmospheric pressure. You all know very well that air fills the space all around us. நம்ம சுற்றியுள்ள ஏர் இஸ் எவ்ரிவேர். வேர் இஸ் ஏர்? ஏர் இஸ் எவ்ரிவேர். எஸ். ஸோ நம்ம சுற்றியுள்ள பகுதி முழுவதுமே காற்றால் நிரம்பியிருக்கு என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? எனக்கும் தெரியும். You also know this one. Yes or no children? Yes. You see, this envelope of air is called the atmosphere. அப்போ அந்த காற்று நிரம்பி உள்ள அந்த பகுதிகளை தான் நம்ம உரையை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம், வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா,
It extends up to many kilometers above the surface of the earth. இது புவியினுடைய பரப்புக்கு மேலே பல கிலோமீட்டர் வரை நீண்டு காணப்படுகிறது. இட் எக்ஸ்டென்ஸ் அப் டு மெனி கிலோமீட்டர்ஸ் அபவ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். புவியினுடைய பரப்புக்கு மேலாக பல கிலோமீட்டர் வரை இந்த அட்மாஸ்பியர் வந்து காணப்படுது. சரியா? all objects on the surface of the earth experience the thrust or force due to this atmosphere. அந்த அனைத்து பொருட்களுமே இந்த வளிமண்டலம் காரணமாக எதை உணருது அப்படின்னா த்ரஸ்ட் ஆர் ஃபோர்ஸ், விசை அல்லது இந்த உந்து விசை என்ன செய்கிறது, உணர்கிறது. புவிப்பரப்பில் உள்ள அனைத்து பொருட்களுமே all objects on the surface of the earth experience the thrust or force due to this atmosphere. இந்த வளிமண்டலம் காரணமாக புவிப்பரப்பில் உள்ள அனைத்து பொருட்களும் இவைகளை உணர்கிறது. The amount of force or weight of the atmospheric air that acts downward on unit surface of the earth, on unit surface area of the surface of the earth is known as the atmospheric pressure. What is known as atmospheric pressure? வளிமண்டல அழுத்தம்னா என்ன? அதாவது the amount of force or weight of the atmospheric air that acts downward on unit surface of the earth is known as atmospheric pressure. இந்த புவியின் ஓரளவு புறப்பரப்பின் மீது கீழ்நோக்கி, அதாவது டவுன்வர்ட் கீழ்நோக்கி செயல்படும் இந்த வளிமண்டல விசை அல்லது எடை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வளிமண்டல அழுத்தம்னு சொல்கிறோம். வளிமண்டல விசை அல்லது எடையை தான் நம்ம எதை சொல்கிறோம்? அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்னு சொல்கிறோம். அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர் புவியின் ஓரிலகு புறப்பரப்பின் மீது கீழ்நோக்கி செயல்படும் வளிமண்டல விசை அல்லது எடை, அதுதான் அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர். த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் வெயிட் of the atmospheric air that acts downward on unit surface area of the surface of the earth is known as atmospheric pressure. அதை எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா பேரோமீட்டர். வாட் இஸ் தட்? பேரோமீட்டர். அதை யார் இன்வென்ட் பண்ணா அப்படின்னா டாரிசெல். அவர் தான் கண்டறிஞ்சார். சரியா? இந்த இதை வந்து எதால் அளக்குறோம் அப்படின்னா அளவிடப்படுகிறது அப்படின்னா பேரோமீட்டர், அதாவது பாதரசமானி. சரியா? Atmospheric pressure decreases with altitude from the surface of the earth. The atmospheric pressure வந்து decreases with altitude from the surface of the earth. புவி பரப்பின் மேலிருந்து உயரம் அதிகரிக்கும் போது அதனுடைய அழுத்தம் என்ன செய்கிறது? குறைகிறது. decreases with altitude from the surface of the area. அதாவது கீழே இந்த மேலே செல்ல அந்த அழுத்தம் என்ன செய்கிறது என்றால் குறைகிறது. சரியா? நெக்ஸ்ட்டு it can be measured by the height of the mercury column in a barometer. இதை வந்து பாதரசமானியுடைய தம்பத்தில் உள்ள பாதரசத்தின் உயரத்தை கொண்டு நம்ம என்ன செய்கிறது? இந்த வளிமண்டல அழுத்தம் என்ன செய்கிறது? அளவிடப்படுகிறது. பாதரசமானியின் தம்பத்தில் உள்ள அந்த பாதரசத்தினுடைய உயரம் அது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோ அப்போ அந்த உயரத்தை வச்சு நம்ம வந்து இதை என்ன செய்கிறோம்? மெஷர் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், the height of the mercury column denotes the atmospheric pressure at that place at a given time in millimeter of mercury. அதை வந்து லிசன், திரவ தம்பத்தின் பாதரச உயரமானது அந்த கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு இடத்தினுடைய வளிமண்டல அழுத்தத்தை என்ன செய்கிறது? குறிக்கிறது. அந்த திரவ தம்பத்தினுடைய பாதரச உயரம். சரியா? அந்த கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் அந்த இடத்தினுடைய வளிமண்டல அழுத்தத்தை என்ன செய்கிறது? குறிக்கிறது. Even if you tilt the tube at various angle, you will see that the level of mercury will not vary. ஒருவேளை அதை வந்து அந்த பல்வேறு கோணத்தில் நம்ம வந்து அந்த பாதரசமானி அந்த பேரோமீட்டரை சாய்ச்சா கூட அந்த திரவத்தம்பத்தினுடைய பாதரச உயரம் என்ன செய்யாது? மாறாது. ஓகே. At sea level, the height of the mercury column is around 76 cm or 760 mm. The pressure exerted by this mercury column is considered at the pressure of magnitude 1 atmosphere, that is 1 atm. Okay, 1 atmospheric pressure is defined as the pressure exerted by the mercury column of height 76 cm in the barometer. It is equal to 1.01 into 10 power 5 then n, that is what is that? Newton meter power minus 2. அதாவது at sea level, the கடல் மட்டத்தில் the height of the mercury column is around this centimeter to 76 centimeter, otherwise 760 millimeter. சரியா? அந்த கடல் மட்டத்தில் பாதரச தம்பத்தினுடைய உயரம் 76 சென்டிமீட்டர். அதை மில்லிமீட்டரில் ஆக்கணும் அப்படின்னா 760 மில்லிமீட்டர்.
அப்போ திரவ தம்பத்தில் உள்ள அந்த பாதரசத்தின் மீது காற்று செலுத்தும் அழுத்தத்தினுடைய எண் மதிப்பு அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1 அட்மாஸ்பியர் சொல்கிறோம். அந்த திரவ தம்பத்தில் உள்ள பாதரசத்தின் மீது அந்த காற்று செலுத்தும் அழுத்தம் இருக்குல்ல, அந்த அதனுடைய எண் மதிப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வளிமண்டல அழுத்தம் சொல்கிறோம். சரியா? அதனுடைய SI யூனிட் யூசி 1 அட்மாஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு 1 lakh பாஸ்கல். ஓகே, அப்ராக்சிமேட்லி தோராயமாக. The SI unit of atmospheric pressure is what is that? N m power minus 2 or Pascal. Okay, look at this more to know. Cooking in a place located at a higher altitude is difficult. Why? அதாவது உயரமான மலைப்பகுதிகளில் வந்து சமையல் செய்கிறது மிகவும் கடினமாக இருக்கும். ஏன்? At a higher altitude, due to the lack of atmospheric pressure, the boiling point of a substance reduces. இதில் வந்து இந்த உயரமான இடங்களில் வந்து அதனுடைய அழுத்தம் என்ன செய்யும்? குறைவாக இருக்கும். the lack of atmospheric pressure, சரியா, குறைவாக இருக்கிறதுனால the boiling point of substance reduces. அந்த பொருளினுடைய கொதிநிலை என்ன செய்யும் அப்படின்னா குறைவாக இருக்கும். சரியா? ஸோ the water boils even at 80 degrees Celsius. அதனால் நீர் வந்து 80 degree Celsius வெப்பநிலையில் தான் கொதிக்க ஆரம்பிக்கும். சரியா? Then at this temperature the thermal energy that is produced is not sufficient enough for baking or cooking. அப்போ இது 80 degree Celsiusல வந்து கொதிக்க ஆரம்பிச்சுன்னா இந்த வெப்பநிலை அந்த 80 degree செல்சியஸினுடைய வெப்பநிலையில் உருவாகக்கூடிய அந்த வெப்ப ஆற்றல் வந்து இந்த பொருட்களை வந்து சமைப்பதற்கு போதுமானதாக இருக்காது. ஸோ தட் இஸ் not sufficient enough for baking or cooking. ஸோ குக்கிங் இஸ் டிஃபிகல்ட் அட் ஹையர் ஆல்டிடியூட். அதனால தான் அந்த உயரமான இடங்களில் வந்து சமையல் செய்கிறது மிகவும் கடினமாக இருக்கும். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் யூ look at activity 2. Take a conical flask. Take a well-boiled egg. After removing its shell, place the egg on the mouth of the flask. It will not enter the flask. Now take a piece of paper, burn it and drop it inside the flask. Wait for a few seconds to burn fully. Now keep the egg on the mouth of the flask. Wait for a few minutes. What do you observe? சரி, லிசன். ஒரு கூம்பு குடுவை, கோனிக்கல் ஃப்ளாஸ்க்னா கூம்பு குடுவை. சரியா? இதை மாதிரி ஒரு இதுதான் கோனிக்கல் ஃப்ளாஸ்க். நீங்கள் பார்க்குறீங்களா, படத்தில் பார்க்குறீங்களா? இதுதான் இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க். இதை வந்து தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கூம்பு குடுவை. அண்ட் வெல் பாயில்டு எக், நன்கு வேக வச்ச ஓடு நீக்கிய, ஆஃப்டர் ரிமூவிங் இட்ஸ் ஷெல் அப்படின்னா ஓடு நீக்கிய அந்த முட்டை. சரியா? ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். சரியா? பிளேஸ் த எக் ஆன் த மவுத் ஆஃப் த ஃப்ளாஸ்க். இந்த முட்டையை வந்து அதனுடைய வாய், அந்த கூம்பு குடுவையின் வாயில் வச்சா அது உள்ளே செல்லாது. அப்படி தானே? உள்ளே செல்லுதான்னு பாருங்கள். இல்லை. நவ் டேக் எ பீஸ் ஆஃப் பேப்பர், பேன் இட் அண்ட் ட்ராப் இட் இன்சைட் த ஃப்ளாஸ்க். இப்போ வந்து ஒரு காகிதத்தை எடுத்து அதை பாதி எரிஞ்ச நிலையில் கூம்பு குடுவையில் போடணும். அப்போ கூம்பு குடுவையில் உள்ள காகிதம் எரிந்து அடங்கியதும் அந்த முட்டையை மீண்டும் என்ன செய்யலாம்? லிசன். அந்த காகிதத்தை எடுத்து அது பாதி எரிந்த நிலையில் கூம்பு குடுவையினுள் போடணும். சரியா? அப்போ கூம்பு குடுவையினுள் காகிதம் எரிந்து அடங்கியதும் முட்டையை வந்து மீண்டும் குடுவையின் வாயில் வைத்து சில நிமிடம் நம்ம என்ன செய்யணும்? அதை பார்க்கணும். அப்படி கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன நடக்குது? வாட் ஹேப்பன்ஸ்? ஓகே, வென் லிசன் சில்ட்ரன். அந்த கூம்பு குடுவையின் உள்ள வாயில் வைக்கப்பட்ட அந்த முட்டை இருக்குல்ல, கூம்பு குடுவையின் வாயில் வைக்கப்பட்ட அந்த முட்டையானது வளிமண்டல அழுத்தத்தின் காரணமாக உள்ளே விழுகிறது. You see, when the paper is burning in the flask, the oxygen present in the air inside the conical flask is used up for its combustion. This reduces the pressure of the air in the flask. Okay, you see the egg placed at the mouth of the flask gets compressed and it falls into the flask due to the atmospheric pressure. Okay, விழுது. Now when the paper is burning in the flask, the oxygen present in the air inside the conical is used up its combustion. அதாவது காகிதம் வந்து கூம்பு குடுவையினுள்ள எரியும் போது அது வந்து அந்த எரிகிறதுக்கு என்ன பொருள் தேவை? ஆக்சிஜன் தேவை. அப்போது அது எரிவதற்கு தேவையான ஆக்சிஜனை ஃபுல்லாக எடுத்துக்கொள்ளுது. இப்போ இந்த குடுவையினுள்ள காற்றினுடைய அழுத்தம் என்ன செய்கிறது? குறைகிறது. சரியா? அப்போ இந்த அழுத்த குறைவை அது ஈக்குவல் பண்ணுறதுக்கு the air in the atmosphere tends to occupy the low pressure region in the flask. So it rushes through the mouth of the flask
thus pushing the egg into the flask. Eventually the egg falls down to the bottom of the flask. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த குடுவையில் உள்ள காற்று அழுத்தம் என்ன செய்கிறது, குறைகிறது. அப்போ இந்த காற்றின் அழுத்தம் குறையும் போது அந்த அழுத்தத்தை வந்து சமன் செய்வதற்காக இந்த வளிமண்டலத்திலிருந்து காற்று வந்து எங்கே நுழைய முயற்சிக்கும், குடுவையினுள்ள நிச்சயம் நுழைய முயற்சிக்கும். சரியா? அப்போ இந்த குடுவையின் வாயில் வைக்கப்பட்ட அப்படி முயற்சிக்கும் போது அந்த அழுத்தத்தின் காரணமாக குடுவையின் வாய்ப்பகுதியில் வைக்கப்பட்ட அந்த முட்டையானது குடுவைக்குள்ளே என்ன செய்கிறது, விழுகிறது. ஓகே சில்ட்ரன்? ஓகே, நெக்ஸ்ட் we study about forces in liquids. Forces in liquids. Okay, you see, திரவங்களில் விசை மற்றும் அதனுடைய அழுத்தம், ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் இன் லிக்விட். ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் இன் லிக்விட்ஸ், திரவங்களில் விசை மற்றும் அதனுடைய அழுத்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? You would have noticed that, look at your book, you would have noticed that an upward force is exerted by water on a floating or a partly submerged body. This upward force is called buoyant force. This phenomenon is known as buoyancy. This force is not only exerted by liquids but also by gases. இந்த மிதக்கும் அல்லது பகுதியளவு நீரில் மூழ்கியிருக்கும் அந்த பொருளின் மீது நீரானது ஒரு மேல் நோக்கி விசையை செலுத்துவதை நம்ம வந்து உணர்ந்திருப்போம். அப்படிதானே? ஒரு மிதக்கிற பொருளோ அல்லது பாதியளவு நீரில் மூழ்கி இருக்கிற பொருள் மீது நீரானது வந்து ஒரு மேல் நோக்கி விசை என்ன செய்கிறது, செலுத்தும். ஓகே, ஸோ ஃப்ளோட்டிங் listen, you would have noticed that upward force, மேல் நோக்கி விசை, is exerted by water on a floating or partly submerged body. இந்த அப்வர்ட் ஃபோர்ஸுக்கு தான் நம்ம என்ன சொல்லுதோம், இந்த மேல் நோக்கிய விசைக்கு தான் buoyant force அப்படின்னா மிதப்பு விசை. சரியா? திஸ் phenomenon is known as buoyancy. இந்நிகழ்வில் தான் நம்ம மிதத்தல் சொல்கிறோம். யூ see, this force is not only exerted by liquids. இது வந்து விசையை வந்து இந்த விசையை திரவங்களில் மட்டும் செலுத்துவதில்லை, வாயுக்களிலும் என்ன செய்யப்படுகிறது, செலுத்துகின்றன. This upward force decides whether an object will sink or float. If the weight of the object is less than the upward force, then the object will float. If not, it will sink. அதாவது ஒரு பொருள் மிதப்பதை அல்லது மூழ்குவதை இந்த மேல்நோக்கி விசை தான் தீர்மானிக்கிறது. ஒரு பொருளினுடைய எடை இந்த விசையினுடைய எடையை விட குறைவாக இருந்துச்சுன்னா அந்த பொருள் வந்து மிதக்கும். இல்லை அப்படின்னா அது என்ன செய்யும், மூழ்கிவிடும். ஓகே, now you look at pressure exerted by liquids. Pressure exerted by liquids. You look at this. Liquids exert pressure not only on the base of the container or vessel in which they are kept but also on the side wall. The pressure exerted by a liquid depends on the depth of the point of observation considered in it. Liquids exert pressure not only on the base of the container. அதாவது திரவமானது கொள்கலனினுடைய அடிப்பாகத்தில், பேஸ் ஆஃப் த கண்டெய்னர்னால் அடிப்பாகம், அந்த கலனினுடைய அடிப்பாகம். சரியா? பேஸ் ஆஃப் த கண்டெய்னர் ஆர் வெசல் இன் விச் தே ஆர் கெப்ட் பட் ஆல்சோ ஆன் த சைட் வால்ஸ். அடிப்பக்கத்தில் மட்டுமல்ல அந்த சுவர்கள் மீது அழுத்தத்தை என்ன செய்கிறது, செலுத்துது. சரியா? அப்போது நெக்ஸ்ட், த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த லிக்விட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெப்த் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் கன்சிடர்டு. திரவங்களால் செலுத்தப்படும் அந்த அழுத்தம் வந்து உற்று நோக்கும் புள்ளியின் ஆழத்தை சார்ந்து உள்ளது. திரவங்களால் செலுத்தப்படும் அழுத்தம் இந்த உற்று நோக்கும் புள்ளியினுடைய ஆழத்தை சார்ந்து என்ன செய்கிறது, இருக்குது. The depth of the depends on the depth of the point of observation considered in it. Look at activity 3. All of you look at activity 3. You see here, this is activity 3. Okay, now take a plastic bottle, punch 3 holes on its side in the same direction but at different heights. Now pour some water into it and let it flow through the holes. Observe the flow of water. Water from the lowest hole comes out with the greatest force and water from the topmost hole comes out with the least force. Okay, this listen, இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு பக்கத்தில் வெவ்வேறு உயரங்களில் வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு வந்து டாப், பாட்டம், ஓகே, தென் மிடில், அப்படி ஒரு பக்கத்தில் ஒரே சைடில் வெவ்வேறு உயரத்தில் வந்து 3 துளைகளை நம்ம என்ன செய்யணும், இடணும். அந்த பாட்டிலை வந்து நம்ம நீரால் நிரப்பி அந்த துளைகளின் வழியாக வெளியேறும் நீரை வந்து நம்ம கவனிக்கணும். அதில் இந்த அடிப்பாகத்தில் உள்ள நீரை வந்து துளை வழியாக நீர் வந்து அதிக விசையுடன் என்ன செய்கிறது, வெளியேறுது. அடுத்தனா
அதே போல் மேலே இருக்கல டாப்பில் உள்ள துளை வழியாக குறைந்த விசையுடன் தான் நீர் என்ன செய்கிறது, வெளியே வருது. ஓகே சில்ட்ரன், அப்போ இதன் மூலமாக திஸ் ஆக்டிவிட்டி கன்ஃபார்ம்ஸ் தட் ப்ரெஷர் இன் லிக்விட் வேரியஸ் வித் த டெப்த் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் என்று. அப்போ இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம புரிஞ்சுக்கொள்வது என்ன அப்படின்னா, ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க திரவங்களால் செலுத்தப்படும் அழுத்தமும் என்ன செய்கிறது, அதிகரிக்கிறது. ஓகே, ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க திரவங்களால் செலுத்தப்படும் அழுத்தமும் என்ன செய்கிறது, அதிகரிக்கிறது. ஓகே சில்ட்ரன், ஸோ த ப்ரெஷர் இன் எ லிக்விட் வேரியஸ் வித் த டெப்த் ஆஃப் த பாயிண்ட் இன் அப்சர்வேஷன் in it. Okay, then next activity 4-1. Activity 4-1. All of you take page number 19. State true or false. State true or false. Yes. State whether the following statement are true or false. First one, force acting on a given area is called pressure. That is, answer is true. Okay. Next, a moving body comes to rest due to friction alone. A moving body comes to rest due to friction alone. Answer true. Then a body will sink if the weight of the body is greater than the buoyant force. Greater than the buoyant force. Answer is true. Answer is true. Okay. Then rolling friction, one atmosphere is equivalent to 1 lakh Newton force acting on 1 square meter. Answer is true. Okay. Then fifth one, rolling friction is slightly greater than the sliding friction. Answer false. So what is the correct statement? Listen carefully. Rolling friction is slightly greater கொடுத்திருக்கல, அதில் வந்து is slightly lesser is slightly lesser, LESSER, is not greater, lesser is slightly lesser than the sliding friction. Okay. Then friction is the only reason for the loss of energy. Answer is correct, true. Okay. Then liquid pressure decreases with the decrease of depth. True. Answer is true. Then viscosity depends on the pressure of liquid. 8th one, answer is true. Okay children. Next, match the following. Come to match the following. Static friction. Answer, objects are at rest. Objects are at rest. Then kinetic friction, least friction. Objects are in motion. Kinetic friction. Then rolling friction, least friction. Friction between the liquid layer, viscosity. Sliding friction, objects are sliding. Okay. Then next, match second parameter, atmospheric pressure. Then increase friction, increases friction, increasing area of contact, okay. Next, decrease friction, decreasing area of contact. Listen here, look at your book. Parameter, answer is atmospheric pressure. Then increasing area of contact கொடுத்திருக்கலாம், அதுக்கு என்ன friction வரும், increases friction. Okay. Then decreasing area of contact வந்து decreases friction. Then lubricants reduce friction. Next, irregular surface cause of friction. Okay children. Okay, we completed up to this. Remaining part see in the next class. Okay children. Okay, thank you all. We will meet again in the next video. Thank you all.